புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தேர்தல், ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும், குறிப்பா 2021 அந்த தேர்தல் தொடங்கிய அந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு பிரபலமான நடிகர்கள் வருவாங்க அரசியலுக்கு. அப்படி வரோன்னு சொல்றவங்க, நான் நாடாளுமன்ற தேர்தல் எங்களோட டார்கெட் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த சமயத்தில் கூட பாருங்க, 2019 என்னோட டார்கெட் கிடையாது, 2021 சட்டமன்ற தேர்தல் சொன்னார். அதே மாதிரி பாருங்க, நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும்போதே 2024 என்னோட டார்கெட் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய டார்கெட்னு சொல்லியே வந்தாரு. ஆனா பாருங்க, பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் எங்களுடைய கொள்கை எதிரினாரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் பாருங்க, போட்டி போடல. 2026 அரசியல் எதிரி திமுகவை எதிர்த்து போட்டி போட போறன்றது. 2021 ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் வந்த ரஜினிகாந்த் அவர்களை போல அவர் பின்வாங்கிட்டாரு. அந்த உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். அதை அடுத்து இப்ப 2026 சேம் பேட்டர்ன்ல பாருங்க, நோ நாடாளுமன்ற தேர்தல், ஒன்லி சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி வந்திருக்கிற இந்த விஜயோட முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சி இப்போ ஒட்டுமொத்தமா பாருங்க, அவர் எங்களோட ஆள் தான்ட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி டெல்லியில இருந்தே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜயோட கட்சியும் சரி, விஜயும் சரி, எங்களுடைய ஆள் தான் சொன்ன அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமோ பாசிசம். ஆட்சி அமைத்து தான் பாருங்க, பாசிசம்னா என்னன்னு வடமாநிலங்கள் பக்கம் காட்டினுக்கிறாங்க. ஆனால் ஆட்சி அமைப்பதற்குள்ளாகவே பாசிசம்னா என்னன்னு காட்டிட்டாங்கன்னு சொன்ன அந்த விஷயத்தை குறித்தும், புதுசா பரப்பன அவதூறு போதாதுன்ட்டு, பேசின பொய்கள் போதாதுன்ட்டு புதுசா ஒரு அவதூறு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது குறித்து இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒட்டுமொத்தமாக அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம். ஆனால் நண்பர்கள், அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இவர் பேசுறதை கேட்டுருவோம். இந்தியாவிலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளிவிவரம் இருக்கிறது. அவருடைய பெயர் சம்பத், முனைவர் பட்டம் பெற்றவராம், பேராசிரியரா இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. அவர் விஜய் கட்சிக்குள்ளே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருங்க, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குற்றங்கள் 2வது இடத்துல இருப்பது தமிழ்நாடு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னு சொன்னாரு. புள்ளிவிவரம் இருக்கு சார். எங்க சொல்ல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான புள்ளிவிவரம். உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் நிம்மதியா இல்லன்னா அந்த புள்ளிவிவரத்தை நீங்க பொது வெளியில நீங்க கொடுத்தரலாம். நிச்சயமா இல்ல, நான் காமிக்கிறேன். என்னுடைய மொபைல் இருக்குது, நான் காமிக்கிறேன். கொடுத்துருக்கணும் இல்லைங்களா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிபேட் முடிகிற முட்டம் அவர் கொடுக்கவே இல்லை. நெறியால ஒரு பக்கம் கேட்கிறாரு ஆதாரம் எங்கே என்று, திமுக கட்சியை சேர்ந்தவங்க இன்னொரு பக்கம் கேட்கிறாங்க ஆதாரம் எங்கே என்று. கொடுக்குறாங்க. இந்த விவாதம் நடந்து முடிப்பதற்குள்ளாக எப்படியாவது எடுத்து கொடுத்துறான்னு சொல்லி அந்த டிபேட் நேரத்தை கடத்தினாரே தவிர கடைசியில பாருங்க எங்க வந்து நிக்கிறாரு. நீங்க பேசி அனுமதிக்க முடியும். அமைதியா அந்த ஆதாரத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். அதுல இருக்க அந்த புள்ளிவிவரங்களை பார்த்துட்டு இருக்கேன். அது நான் கொஞ்சம் எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு இல்ல, நான் சம்பத் பொதுவெளியில ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லும் போது தகுந்த ஆதாரத்தோடு பேசினா நலம் இருந்ததுன்னு. இப்ப இருந்ததுன்னு சொன்ன அந்த ஆதாரம் எங்க போச்சுங்க? ஆதாரம் கொடுக்கல. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க மாப் மென்டாலிட்டின்னு சொல்லி. நம்மள ஃபாலோ பண்ற சாம்பிஸ் கூட்டம் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, எவ்வளவு பொய் பேசினாலும் நம்புவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் டிவிகே கட்சிக்குள்ள விஜயாலும் சரி, விஜய் கட்சியை சேர்ந்தவங்களாலும் பெண்களுக்கு எதிராகவே ஏதாவது பிரச்சனை நடந்தாலும், ஆனா பாருங்க அதற்கும் காரணம் திமுக தான் சொல்லி மடைமாற்ற பட்சத்தில் நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி வைத்து அவங்க மைண்ட்ல ஃபுல்லா பாருங்க மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பேசினாலும் முன்னாடி வந்து நிக்கிறது திமுக பாருங்க. கடைசியில் டிவியிலும் அதே போல பேசுற பொய்க்கும் காரணம் திமுக தானா? ஆமா, திமுக தான் காரணம். வரும்பொழுது அந்த டிபேட் தொடங்கும் போது அவர் போன்ல இருந்த அந்த ஆதாரம் பாருங்க, கேட்கும் போது தேடுறாரு, இல்லாம போச்சு. காரணம் போனுக்குள்ள இருக்கிற ஆதாரத்தை திமுக தான் எடுத்துட்டாங்க. இல்ல, நான் காமிக்கிறேன். என்னுடைய மொபைல் இருக்குது, நான் காமிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். அதுல இருக்க அந்த புள்ளிவிவரங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அது நான் கொஞ்சம் எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு இல்ல. சரி, நடக்காத இல்லாத ஒரு விஷயத்தை
உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிறகு நம்ம தமிழ்நாடு தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குற்றங்கள் 2வது இடத்துல இருக்கின்ற ஒரு பொய்யான அவதூறு கட்டுக்கதையை ஏன் கட்டணுங்க? அவங்க கட்சியோட ஓனருக்காக கட்டணுங்க. 3 தினங்களுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் தின விழாவை ஒட்டி நமது நாடு முழுக்க உள்ள திருச்சபைகளில் நடந்த கிறிஸ்துமஸ் தின விழாவில் எவ்வளவு இந்துத்துவா குரூப் உள்ள புகுந்து என்னென்ன கலடா பண்ணிருப்பாங்க. ஒரு பக்கம் பஜ்ரங் தள், இன்னொரு பக்கம் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத், அடுத்த பக்கம் அனுமன் சேனா, அடுத்த பக்கம் இந்து ரக்ஷா தள் என்கின்ற குரூப். இப்படி விதவிதமான இந்துத்துவா குரூப் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல பாருங்க சரமாரியாக திருச்சபைக்குள்ள புகுந்து எவ்வளவு கலட்டா பண்றாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்துல பாருங்க கிறிஸ்துமஸ் தின விழாவுக்காக போடப்பட்ட செட்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கு. ஆனா பாருங்க அதிகப்படியான வன்முறையில் நிறைந்த காட்சி என்கின்ற காரணத்தினால் எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் இருக்குங்க யூடியூப்ல. அதுக்காக தான் சிலவற்றை மட்டும் எடுத்து போடுறோம். இந்த அடித்து உடைக்கிற குரூப் பஜ்ரங் தள் குரூப் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்று கொண்டிருந்த வியாபாரிகள் கிட்ட எல்லாம் பாருங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க. நிறுத்துறாங்க வண்டியை, நிறுத்தி ஏன் இதெல்லாம் இங்க விற்கிற? இது இந்துத்துவா நாடு, இந்து நாடு. இங்க இந்து மத சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும்தான் விற்கணும். குங்குமம் வித்துக்கோ, கற்பூரம் வித்துக்கோ, ஊதுபத்தி வித்துக்கோ, ஆனா இதையெல்லாம் ஏன் விற்கிறன்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டு அவங்களை அடிக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு இந்துத்துவா குரூப் அத்துமீறி உள்ள புகுந்து அந்த பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ்டர் நிற்க வேண்டிய இடத்துல அந்த இந்துத்துவா குரூப்போட ஹெட் நின்னுட்டு அந்த பாஸ்டர் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எழுதுறாராமாமா. हाँ क्या है? गॉस्पेल ऑफ जॉन वो सब क्या चीज है? बाइबल क्या चीज है? धार्मिक ग्रंथ है। ये कहाँ से मैन्युफैक्चर हुआ है? जस्ट टेल मी, जस्ट टेल मी, कहाँ से मैन्युफैक्चर? அடுத்தவங்களை பார்த்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறோன்ற பேர்ல நின்னுகிற அந்த அதி மேதாவி அதி புத்திசாலி கிட்ட இவர் எந்த மதத்தை ஃபாலோ பண்றாரோ அந்த மதத்தை குறிப்பிட்டு ஒரு 4 கேள்வி அதிகமா வேண்டாங்க, 4 கேள்வி கேட்டா பதில் இருக்கா இவர்கிட்ட? इंडिया भारत वर्ष में ये पैदा हुआ ही नहीं था। विदेशी क्रिश्चियन लोगों का, विदेशी भाषाओं का बाइबल हमारे इंडिया में चलेगा नहीं। हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है। हम कोई भी क्रिश्चियनों का बाइबल का फॉलो नहीं करेंगे। இவ்வளவு குப்பை குப்பையா குவிச்சு வச்சிருக்கீங்களேப்பா, அந்த குப்பைக்குள்ள குவிஞ்சு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து அதிகமா வேண்டாங்க, 4 கேள்வி கேட்டா பதில் இருக்கா இவர்கிட்ட? அதை அடுத்து மத்திய பிரதேஷ் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலம் தான். மத்திய பிரதேஷ் ஜபல்பூர்ல அஞ்சு பார்கவா என்கின்ற பிஸ்கேஜேபி கட்சியோட மாநில தலைவி அந்த அம்மா பாருங்க சர்ச்சுக்குள்ள புகுந்து கண் பார்வையற்ற ஒரு பெண்ணை எப்படி போட்டு அடிக்கிறாங்க. பிரேயர் என்கின்ற பெயரில் கட்டாய மதமாற்றம் செய்வதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்க, உண்மையை சொல்லு, நீ கட்டாய மதமாற்றம் பண்றியான்னு சொல்லி உள்ள புகுந்து கண் பார்வை இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட என்ன மாதிரி கொடூரமா போட்டு அடிக்கிறாங்க. பிஸ்கேஜேபி கட்சியோட மாநில தலைவியாக இருக்கிற அந்த அஞ்சு பார்கவா என்பவர் தான் பாருங்க இந்து ரக்ஷா தள் என்கின்ற அமைப்பை சேர்ந்தவங்களாம். இப்ப பாருங்க எந்த மதமா இருக்கட்டுங்க, இந்து மதத்தை ஃபாலோ பண்றோம்னு சொல்ற அந்த இந்து மதமாக கூட இருக்கட்டுங்க, அவங்க இந்த மதம் பாருங்க கண் பார்வை இல்லாத ஒரு பெண்ணிடம் ஈவு இறக்கலாம நடக்க சொல்லி உங்க மதத்துல இருக்கிற வேதத்துல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? அன்பே சிவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க அராஜகமே கடவுள், அத்துமீறதே பாருங்க பக்தி, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றதுக்கு பேர் தான் பாருங்க மதம் அப்படின்னு எந்த பெரியவங்க எந்த வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க? அதையாவது காட்டுங்க. அதே கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் தான் பாருங்க பிரேயர் போயின்னு இருக்கு சர்ச்சில். ஹனுமன் சேனா அப்படின்ற ஒரு இந்துத்துவா குரூப்பு அந்த சர்ச்சோட வாசலுக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு ஸ்பீக்கர்லாம் கட்டி சாங்கெல்லாம் பாருங்க ஓன்னு கத்தி பாடி கரெக்டா பண்றாங்க. இவை அனைத்தும் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் தினத்தன்றே பாருங்க நிறைய திருச்சபைகளில் நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த குரூப் அரங்கேற்றிருக்காங்க.
இன்னும் பாருங்க, அந்த அமைப்பு இந்த அமைப்பு என்று ஒட்டுமொத்தமாக இருக்கிற அமைப்பு கிறிஸ்துமஸ் தினத்தன்று செய்த பிரச்சனைகளையும் கலாட்டாக்களையும் வன்முறைகளையும் குறித்து எட்டு போட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான் பாருங்க எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. சரி, இவ்வளவு சம்பவங்கள் ஒரே நாளில் அரங்கேறி இருக்கே நாடு முழுக்க பிஸ்கே ஜேபி கட்சி. அதுவும் பாருங்க, விஜயோட கொள்கை எதிரின்னு சொல்ற, கொள்கை எதிரின்னு சொல்லி கொண்டிருக்கும் பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இவ்வளவு நடந்திருக்குங்களே. இது குறித்து ஒரே ஒரு கண்டனம் ஒரே ஒரு வரியில விஜய் தெரிவிச்சிருப்பாரா? விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தெரிவிச்சிருப்பாங்களா? இல்லவே இல்லை. ஆனா பாருங்க, கொஞ்சோட வேமா சூசோ இல்லாம சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு ஒரு விழாவை நடத்துறாரு. அதுல சமூக சமய நல்லிணக்கத்தை உருவாக்க போறாராம். உருவாக்குங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி உருவாக்குறோம்னு சொல்லக்கூடிய ஈர வெங்காயங்கள் பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய்லேருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான ஈர வெங்காயங்கள்ல யாராவது ஒரு ஈர வெங்காயமாவது வந்து என்னையாது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? கொள்கை எதிரியை எதிர்த்து. ஆனால் அதற்கு நேர் எதிராக கொள்கை எதிரியை எதிர்த்து எந்த ஒரு குரல் கொடுக்கலனாலும் அதற்கு நேர் எதிராக கொள்கை எதிரிக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய வகையிலான ஒரு நிலைப்பாடு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. என்னப்பா, ஒரே நாள்லயே பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்கள் பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறை குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க. தமிழ்நாடு மட்டும் என்ன தக்காளி தொக்கா? உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குற்றங்கள்ல 2வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடுன்றார் வேமா சூசோ இல்லாம. இந்தியாவிலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. சரி, இருக்குன்னு சொன்னவரோட ஆதாரம் எப்படி மறைஞ்சு போச்சு? கடைசியில இல்லைன்ட்டாரு. இல்லை என்று சொன்ன பிறகு அந்த டிபேட் நடத்துற நெறியால் என்ன பண்ணிக்கணும்? தமிழ்நாட்டை குறித்து தவறான குற்றச்சாட்டை நான் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேளுங்க. இது குறித்து நான் சொன்னதெல்லாம் பொய், அவதூறு தான் பரப்புனேன், என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஆதாரமே இல்லாத விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேங்க, பொய் பேசிட்டேங்க, மன்னிப்பு கேட்டுட்டு இந்த டிவி நிலையத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, மக்களுக்காகத்தான், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் டிவியில் இந்த மாதிரி டிபேட்லாம் நடத்தினுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்கள் பார்த்துனுக்கிற டிவியில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்றாருங்க. எப்படி அவர் மன்னிப்பு கேட்காம இந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியுங்க? முடிச்சிருக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்லிருக்கணும். எடுத்துட்டீங்களா? இருக்கேன் சார். அதுல இருக்கிற இப்ப அந்த புள்ளி விவரங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். அது நான் கொஞ்சம் எக்ஸாக்ட் டேட்டா உங்களுக்கு இல்ல. அந்த கட்சிக்குள்ள ஏதோ பாருங்க, சின்ன பசங்க படிக்கல, விவரம் தெரியல, எதுவும் புரியல, அவங்க பாருங்க அவதூறு பரப்புறாங்க, பொய்ய பேசுறாங்க, ஜாம்பிஸ் கூட்டமா இருக்காங்கன்னு சொன்னா ஏதோ பாருங்க நான் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஓரளவுக்கு பாருங்க வளர்ந்த வயசு. அப்படி இருக்கிற இவரால் எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சி விட்டுருங்க? அந்த கூட்டத்துக்கு எதுவுமே கிடையாது, வேமா சூசோன்றது கூட எதுவுமே இல்லாம இவ்வளோ பெரிய பொய்ய சொல்றாங்க டிவிக்கு முன்னாடி. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அந்த மாதிரி யாராவது இருக்கா பாருங்க. நாடு முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குற்றங்களை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிறகு தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்ட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆதாரம் கொடுத்ததாக சொன்ன அந்த ஆதாரம் இதில் ஏதாவது இருக்குங்களா? அந்த சம்பத்து சொன்ன அதே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆதாரம் தாங்க இது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை குற்றங்கள் வட மாநிலங்கள்ல முக்கியமா பாருங்க, பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் நிறைஞ்சு இருக்கு. தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையாவது இந்த இடத்துல இருக்குங்களா? பிறகு எந்த தைரியத்துல இவ்வளவு பெரிய பொய்ய துணிந்து ஓப்பனா சொல்றாங்க? அதுக்கு காரணம் பாருங்க, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்ட்டு அந்த காலத்துல சொல்ற மாதிரி, தலைவன் எவ்வழியோ அவரை ஃபாலோ பண்ற கூட்டம் அவ்வழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கூட்டத்துல ஒருத்தர் தானே இவரு. விஜய் எப்படி போற எல்லா மேடையிலையும் துணிஞ்சு எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்றாரு. இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றமே, இதற்கு பிறகு ஆதாரம் கேட்டா அது குறித்து ஆதாரம் நம்ம கிட்ட எடுத்து போடுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்ட்டு எதையுமே பார்க்காம துணிஞ்சு பேசாரு இல்லைங்களா பொய். அப்போ தலைவனே அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டம் இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல யாரை சேஃப் கார்டுக்குள்ள கொண்டு வந்து யாரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாங்க? பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் தான் பாருங்க விஜயோட கட்சி, RSS ஓட முகம் தான் பாருங்க விஜயோட முகம். அந்த மாதிரி இருக்கும்போது எங்க முதலாளியை குறித்து, எங்க முதலாளி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை குற்றங்கள் நடக்குதுன்ற ஒரு உண்மையை சொல்லும் போது அப்போ நான் பொய் எடுத்து போட்டுனாகணும். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பிறகு தமிழ்நாடு தான் 2வது இடம். ஓப்பனா தெரியுது இல்லைங்களா? பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் தான் இது. மோடி அவர்களின் RSS முகமாகத்தான் பாருங்க விஜய் இயங்கி கொண்டிருக்கிறார் என்று. இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? இல்லாத ஒரு விஷயத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பேசுற இதற்கு மேல ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமா? கேளுங்க. ஏங்க, ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவர்களின் நண்பர்களாக மாறி இருக்காருங்க விஜய். எப்படிங்க? ஆமா, ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவர்கள் அவரை வருங்கால சிஎம்மாக தலைவராக ஏற்றுக்கொண்டு வரப்போ 2026 தேர்தலில் மொத்த பேரும் பாருங்க அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஒரு உருட்டுறாங்க பாருங்க. அதுலயும் வேமா சூசோ இல்லாம. ஆனா பாருங்க, அப்படி பார்த்தா தெரியலீங்களே. ஏயா கொலகாரம் பாணி,
கொலகாரன் நீ தலைவனா? 41 பேரை கொன்னுட்டு பேமா சூசோ இல்லாம ஓடி போன நீ எல்லாம் ஒரு லீடரா அப்படின்னு நாங்க கேட்கலங்க. நாங்க ஏன் கேட்க போறோம்? அங்க பாருங்க, நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும், இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டா தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்கின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினருக்கு, முக்கியமா பாருங்க கிறிஸ்துவர்களுக்கு நம்பிக்கையாக இப்போதைக்கு இருப்பதே விஜய் தான். அதனால ஒரு மனதாக ஒட்டுமொத்தமாகவே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்க சொன்ன அந்த ஒட்டுமொத்தமானவர்களில் ஒரு பாஸ்டர் தான் பாருங்க சொன்னது. இதுக்கு எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? உங்களை தீய சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? உங்கள் தலைமையிலே இருக்கின்ற அந்த இயக்கத்தை தீய சக்தி என்று சொன்னால், இந்த தேசத்திலே எங்களை உயிரோடு எரிப்பவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா? எங்கள் கண்ணீர்களை உயிரோடு மடங்களிலே வைத்து பூட்டி தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா? மணிப்பூரிலே நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா? எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை, எங்களை உயிரோடு தோல் உரித்து கொண்டவர்களை, பட்டியலின மக்களை, பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெருவோரத்திலே கடையோரத்திலே தள்ளியவர்களை அவர் தீய சக்தி என்று சொல்வார்களா? பார்த்துக்கங்க, ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவர்களின் பாதுகாவலர் தலைவரே பார்த்துக்கங்க. ஏதோ போற போக்குல பாருங்க ஒரு 4-5 பேரை உங்க விழாவுக்கு கூட்டிட்டு வந்து பேச வச்சிட்டீங்கன்னா நீங்க பாதுகாவலராக ஆயிடுவீங்களா? அப்படி கூட்டிட்டு வந்தவங்கள தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றாங்களே, நாங்க சொல்லலங்க, நாங்க சொல்லவே இல்லை, ஆதாரம் சொல்லுது. என் பேர் வந்து டாக்டர் அரோரா. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி என்னன்னா, இந்த கே ஜெய்சிங்னு சொல்லி ஒருத்தர் என்னோட ஒரு பெரிய மோசடி பண்ணிருக்காரு. என்கிட்ட கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி சொல்றேன், பள்ளிக்கண்ணில் ஒரு இடம் எனக்கு காமிச்சிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காரு. அப்புறமா பார்த்தாச்சுன்னா அந்த கொடுத்த டாக்குமெண்ட் வந்து டூப்ளிகேட் டாக்குமெண்ட், போகஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி லேண்ட் கிராபிங் பண்ணி ஒரு மோசடி பண்ணி இருக்காரு. ஸோ இதை பார்த்து 2015 நான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து இவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி, அப்படி இல்லை சார் நீ கோர்ட்ல கேஸ் போடுங்கன்னாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் 2015. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா சார் எங்க இருக்க கண்டுபிடிக்க முடியல, தேடி இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு பாலிமர் டிவியில நான் பார்த்தேன்னா இதே ஜெய்சிங் வந்து ஒரு பாதிரி வேஷத்து மாதிரி போட்டுட்டு விஜயோட அவரோட மீட்டிங்ல, மாப்பிள்ளை விஜயோட மீட்டிங்ல அவருக்கு போய் ஷால் போட்டு அவரோட எல்லாம் நெருங்கி பழகுறாரு. சோ இந்த மாதிரி ஃப்ராட் மனுஷங்க, இந்த மாதிரி மோசடி பண்றவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகளை போய் பார்த்துட்டு ஷால் எல்லாம் போடுறாங்க. ஆனா போலீஸ் வந்து இன்னும் தேடி இருக்கும், எங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அவர் மேல இது என்ன தவிர, நானே கேஸ் போட்டு 10 வருஷம் ஆகுது. ஆனா என்ன தவிர இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அவர் மேல இந்த மாதிரி மோசடி கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி ஃப்ராடுகளை இந்த மாதிரி சும்மா சுத்து அலோவ் பண்ணக்கூடாது. மறுபடியும் அந்த டுபாகு ஜோஷியர் காமெடி டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ சொல்றதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் விஜயை பார்க்கும்போது ஏதாவது ஒன்னாவது உருப்படியா நேர்மையா நியாயமான நிகழ்ச்சி ஏதாவது நடத்திருக்கீங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் பாருங்க கிறிஸ்துமஸ் தின விழாவிலையும் கை வச்சு நானும் பாருங்க நிகழ்ச்சி எல்லா கட்சிகளுக்கும், முக்கியமா பாருங்க திமுக கட்சிக்கு போட்டியாக எப்பேற்பட்ட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடத்தி காட்டுறேன்னு சொல்லி நடத்தி தேடப்படும் குற்றவாளிலாம் கூட்டிட்டு வந்து மேடை ஏத்தி கடைசியில் பாருங்க அங்கேயும் சம்பவம் பண்ணியிருக்காரு. இவர் பேசுறது எல்லாமே பொய், பண்றது எல்லாமே டிராமா, போடுறது எல்லாமே வேஷம், சாரி பொய் வேஷம். ஏன் அப்படி? ஏன்னா குரு காட்டுற வழிங்க, குரு எவ்வழியோ சிஷ்யன் அவ்வழி, ஹெட் ஆஃபீஸ் எவ்வழியோ பிரான்ச் ஆஃபீஸ் அவ்வழி. அந்த பக்கம் இவங்க கட்சியோட ஓனரை காப்பாற்றுறதுக்காக என்னங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் மட்டும் கிடையாதுங்க. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சியில் ஆட்சி பண்ற தமிழ்நாட்டில் கூட பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை அதிகப்படியாக நடந்துருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த உருட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிஷ்யனை காப்பாற்றுறதுக்காக பிரான்ச் ஆஃபீஸோட ஹெட் விஜயை காப்பாற்றுறதுக்காக பியூஷ் கோயலா, ஆமா பியூஷ் கோயல் தான். எங்க பாது என்ன பாது அது விஜய் திட்டுறீங்களா? மூச் ஒருத்தர் கூட வாயை தரக்கூடாது. விஜய் நம்ம எதிரி கிடையாது, நண்பர். அவர் வந்து சிஎம் ஆஃபர் சீச்சே சிஎம்லாம் சொல்லலங்க, நாங்கள் ஸ்பாய்லர். ஓட்டை பிரிக்கிறதுல நம்பர் 1 ஸ்பாய்லராக இருக்கக்கூடியவர் 2026 சொல்றது யாருங்க? சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டோட என்டிஏ தேர்தல் அமைப்பு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் சொல்றாருங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவர். விஜய் எங்கள் எதிரி கிடையாது, அவர் எங்களுடைய நண்பர். 2026 அவர் மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் ஓட்டை பிரிக்கிறதுல. முக்கியமா பாருங்க சிறுபான்மையினர் ஓட்டை ஒட்டுமொத்தமா பிரிக்கிற நம்பர் 1 ஸ்பாய்லராக இருக்கக்கூடிய விஜயை யாரும் திட்டக்கூடாது. அவர் நமக்கு எதிரி அல்ல, அவர் நமக்கு நண்பர், வேண்டப்பட்டவர்.
அவரை எதுவும் விமர்சனம் செய்யவே கூடாதுன்ட்டு டெல்லியிலேருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையை போட்டு உடச்சிட்டு போயிருக்காருங்க. விஜய் நம்ம கட்சி நம்ம ஆளுன்னு சொல்லி இதற்கு முன்பாக எவ்வளவோ எடுத்து சொன்னோம். விஜய் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் ஆதாரங்களை எடுத்து போட்டிருந்தோம். விஜய் பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக தான் இயங்கி கொண்டிருக்கிறார். மோடி மற்றும் RSS முகமாகத்தான் விஜய் அடுத்த முகமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னோம். யார் கேட்டாங்க? இன்னைக்கு பாருங்க, ஆமாங்க, ஆமாங்க, அவங்கெல்லாம் சொல்றது உண்மைதான். எங்களுடைய நண்பர் தான் அவரு, எங்க கட்சியோட பிரான்ச் ஆபீஸாக தான் இருந்துருக்காரு. நீங்க எல்லாம் எதிரி நினைச்சுக்கிறீங்க. யாரும் அவரை திட்டாதீங்கப்பா. அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர். நமக்காக நம்ம பேச்சை கேட்டுட்டு ஓட்டை பிரிக்க வந்த ஸ்பாய்லர்ன்ற ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லியிலேருந்து வந்து பியூஷ் கோயல் போட்டு உடச்சிட்டு போயிருக்காரு. ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஏதோ வந்தவர் பாருங்க, போற போக்கில் ஏதாவது ஒரு பொய்யை சொன்னார்னா எங்களுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? எங்க கட்சி அவங்க கட்சி, அவங்க கட்சி எங்க கட்சியா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விஜய் 4 நாள் வரி ஜாஸ்தி வேண்டாங்க. மலேசியாவுக்கு வேற பாருங்க ஃப்ளைட் ஏற்றிருக்காரு. இங்க இருக்கும்போதே ஒரு 4 வரியில வீடியோ பதிவு பண்ணி கத்திருக்க வேண்டியது தானே? எங்க கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி தான். எது நான் ஸ்பாய்லரா? நான் சிஎம், 2026ஆம் ஆண்டு சிஎம். நான் ஸ்பாய்லர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மிஸ்டர் பியூஷ் கோயல்? மைண்ட் யுவர் டங்க். யார் தெரியுமா? தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்ட்டு கத்திரிக்க வேண்டியதுன்னு. எங்களுக்கும் அந்த கட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு ஒன்று கத்தலைனா கூட பரவாயில்லைங்க. 4 வரி மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்க வேண்டியதுன்னு. விஜய் தான் கொடுக்கலனாலும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கூட பாருங்க, அந்த கரூர் சம்பவத்தன்று தலைமறைவானாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் பாருங்க, பியூஷ் கோயல் சொன்ன இந்த கருத்துக்களுக்கும் தலைமறைவாயிட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? எதுக்காக பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதுன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டதை அடுத்து, ஏங்க அங்க மட்டும் இல்லைங்க, இங்கேயும் தான் நடக்குதுன்ட்டு பிஸ்கே ஜேபி கட்சியை சேஃப்கார்டுக்குள்ள கொண்டு வந்து ஏன் இவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி, அந்த கட்சி தான் இந்த கட்சி, இந்த கட்சி தான் அந்த கட்சி. அதை நாங்க சொல்லலைங்க, பியூஷ் கோயலே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சொல்ற இந்த இடத்துல அது என்னங்க சார், ஏதோ பாயசம்னு சொன்னீங்களே? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவங்க ஃபாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? பார்த்துக்கோங்க, அப்பத்திருந்தே சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு. நாங்கள் சொன்னோமே, அவங்கள பாசிசம்னு சொன்னால் இவருக்கு ஏன் கோவம் வருது? என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களேன்ட்டு அமித்ஷாவுக்கு சொன்னால் இவர் பதிலடி கொடுக்குறாரு. அன்னிலிருந்தே இப்படி தாங்க, அவங்களுக்கு பதிலாக இவர் மவுத் பீஸாக இருந்துருக்காரு. அந்த வரிசையில் பாசிசம் பாயசம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? எது பாசிசம் தெரியுங்களா? இல்லை பாருங்க, திமுகவை எதிர்ப்பதற்கு 100% நடிகர் விஜய்க்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தவறான ஒரு வார்த்தை அது. நடிகர் விஜய்னு சொல்லக்கூடாது. தாவேக தலைவர் உங்களுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு அரசியல் அப்டேட் இல்லாம தான் இருக்கீங்களா? தாவேக தலைவர் தானே பேசிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆக போறதுன்ற அப்டேட் என்கிட்ட இருக்கு. அந்த அப்டேட் என்கிட்ட இருக்கு. நான் மறக்கறேன் சார். இல்ல நீங்க மறக்கலாம். அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்றது? அரசியல் தெரியாம நடிகர்னு சொல்றேன். நடிகர் சொன்னா நீங்க you are unfit to attend the debate. இல்ல நடிகராவும் இருக்கிறாரு தானேன்ற தாவேக தலைவர்னு ஏத்துக்க முடியும். எப்படி சார் நான் ஏத்துக்க முடியும்? நான் ஒரு கட்சியுடைய பொறுப்பாளர். ஏன் முன்னாடி நடிகர் விஜய்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஒண்ணும் தவறான வார்த்தை இல்ல சார். அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா தான் நம்ம எடுத்துக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் தவறான வார்த்தையா? அதே சம்பத்து தான், வேமா சூசோ இல்லாத அதே சம்பத் அவர்கள் தான் தோழர் மதிவதனி அவர்கள் நடிகர் விஜய்னு சொன்னாங்க. உடனே பாருங்க டக்குன்னு கோவம் ரைஸ் ஆகி, ஏங்க அவரு தலைவர் விஜய்னு சொல்லுங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்னு சொல்லுங்க. அப்ப அண்ணன் சீமான் திரைப்பட இயக்குனர் சொல்லுவீங்களா? இல்ல திரைப்பட இயக்குனர் அண்ணன் சீமான் சொல்லுவீங்களா? அந்த வார்த்தையை திரும்ப பெறணும். அந்த வார்த்தையை திரும்ப பெறணும். கருத்துக்களை பேசணும். அவதூறுகளை பரப்புற வேலையை வச்சுக்காதீங்க. தாவேக்கா தலைவர் விஜய் என்று சொல்லுங்க. நீங்க எப்படி நடிகர்னு சொல்லுவீங்க? இந்த கூட்டத்துக்கு வேணா தலைவராகலாம், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தலைவரா? அவரை ஃபாலோ பண்ற உங்களை மாதிரி இருக்கிற கூட்டம், விவரம் அறியாத கூட்டங்கள் வேணா தலைவர்னு ஏற்றுன்னு போங்க. ஆனா பாருங்க, நாங்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஃபோர்ஸ் பண்றீங்க இல்லைங்களா? இதற்கு பெயர் தான் பாருங்க பாசிசம். அடுத்தவங்க என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முடிவை அடுத்தவர்களுக்கு பதிலாக அடுத்தவர்களுக்காக இவங்க எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதற்கு பெயர் தான் பாருங்க பாசிசம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்னு சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர்னு சொல்லுங்க. நான் தலைவன் சொன்னா என் தலைவனை நீயும் தலைவன் சொல்லணும், நீ நடிகர்னு சொல்லக்கூடாது. ஆனா பாருங்க, அதே தலைவனை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட நாங்களே பாருங்க அதே தலைவனை குறித்து நடிகர்னு சொல்லுவோம். வேற யாரும் கிடையாதுங்க. அதே கட்சிக்குள்ள இருக்கிற வேற யாரோ சொன்னாங்கன்னு சொல்லினா கூட பரவாயில்ல, அதே வேமா சூசோ இல்லாத சம்பத்தவர்கள் தான். அதாவது விஜய் வந்து சோசியல் பிரச்சனைக்காக வேகமா வெளியில வரல, இன்னும் வேகமா வரமாட்டேங்கிறாரு. அதுக்கு வந்து அவருக்கு சோசியல் மீடியால அப்டேட் இன்னும் கிடைக்கலையா, இல்ல இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதலையா? இல்ல, இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. நீங்க ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு உச்ச நடிகர். வடிவேல் சொல்ற மாதிரி இதைத்தான் அவனும் முதல்ல சொன்னான். அவங்க சொல்லும் போது நடிகர்னு சொல்லக்கூடாதுன்னு கோபப்பட்டு தலைவர்னு சொல்லுங்கன்னு சொன்ன அதே வாயி. அவர் வந்து ஒரு உச்ச நடிகர்.
அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நாங்க எங்க தலைவரை எப்படி வேணா கூப்பிடுவோம், எங்க விருப்பத்துக்கு தலைவர்னு கூப்பிடுவோம், திடீர்னு நடிகர்னு சொல்லுவோம், உச்ச நடிகர்னு சொல்லுவோம், ஏன் மார்க்கெட்டு போன நடிகர்னு கூட சொல்லுவாங்க. அது எங்களோட விருப்பம். எங்க தலைவர் நாங்க தலைவராக ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் நாங்க எப்படி வேணா கூப்பிடுவோம். நீங்க அப்படி கூப்பிடக்கூடாது. தலைவர்னு சொன்னா தலைவன் தான் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்க. பாத்தீங்களா? இதற்கு பெயர் தான் பாருங்க, திரும்பவும் சொல்றோம், பாசிசம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் மொத்தமா ஒரே ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிவது என்னவென்றால், இந்த சம்பந்தியை சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் பாருங்க ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காக இருக்கிற இவங்க பிஸ்கே ஜேபி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட பிரான்ச் ஆபீஸாகத்தான் இங்கு விஜய் களம் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை பாருங்க, விஜய் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணி விஜயோட தலைமையில தமிழ்நாட்டில் ஆட்சி அமைதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனைக்கு. அந்த ஆட்சி ஒருவேளை அமைகிற பட்சத்தில் எப்படி இருக்குங்க? அது எப்படி இருக்கும்ட்டு நாளைய மறுதினம் வெளியிடும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமா ஆதாரப்பூர்வமா பார்த்துருவோம். மீண்டும் நாளைய காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.